வயசு ஒன்றும் பெரிய வயசு கிடையாது, சின்ன வயசு தான். அப்படி இருக்கும்போது எப்படி இது திடீர்னு வந்துச்சு, எப்படி ராணாக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, நமக்கு சரியாக தெரியாட்ட கூட சில விஷயங்களை நம்ம யூகிச்சு பார்க்கும்போது அந்த பாடி பில்டட் ஃபிசிக் வேணும் அந்த படத்துக்கு, பாகுபலிக்குன்னும் போது அது ஓவராக எக்ஸசைஸ் பண்ணிருப்பார்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த உடம்ப நல்லா ஒரு மாதிரி பில்டப்டு பாடியை கொண்டு வரணும்னா ப்ரோட்டீன் பவுடர்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. பொதுவாகவே நீங்கள் இப்போ ஜிம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்து ரத்த வாந்தி எடுத்து சாகிறவங்களெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு லிமிட்டோடு இருக்கணும். ஒரு அளவு தான் எக்ஸசைஸாக இருந்தாலும், ஒரு அளவு தான். அதை தாண்டி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ஓவராக உங்களுக்கு பாடிக்கு ஒர்க் லோடு கொடுக்குறது. ஒரு பாடி அது ஒரு ஃபிசிக், அதுக்கு என்ன ஒர்க் லோட் கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். அதை தாண்டி நீங்கள் ஓவர் ஒர்க் லோட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, பல நேரங்களில் ஹார்ட்லாம் சடன் ஃபெயிலியர் ஆகும்.